வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். இன்னைக்கு பகுதி விகுதி என்றால் என்ன அதை மட்டும் பார்ப்போம். மலையாளம் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கணும்னா, மலை கூட்டல் ஆழம் மலையாளம், தெலுங்கு கூட்டல் இங்கு தெலுங்கு, கண்ணன் கூட்டல் அடம் கன்னடம், கூஜர் கூட்டல் ஆத்தி கூஜராத்தி, மணி கூட்டல் பூ கூட்டல் ஊர் மணிப்பூர், மகர் கூட்டல் ஆட்டி மகராட்டி, பெண் கூட்டல் காளி பெங்காலி. இப்படி பகுதி விகுதியா பிரிச்சோம்னா ரெண்டு தான் பிரிக்கும். இந்த ரெண்டும் பிரிஞ்சுதான் பகுதி விகுதி. அவ்வளவுதான். நம்ம படிக்க வேண்டியது ஆழம்னா என்ன, மலைனா என்ன, தெலுங்குனா என்ன, அடம்னா என்ன, ஆத்தினா என்ன, கூஜர்னா என்ன அப்படிங்கிறத படிக்கணும். கூஜர் கூட்டல் ஆத்தி குஜராத்தி, கூஜர்னா என்ன, ஆத்தினா என்ன அப்படிங்கிறத படிக்கணும். இதுதான் கல்வி. இப்படி பிரிச்சு சொல்லி கொடுத்தாதான் கல்வி. ஆனா ஆத்தினா யாருக்கும் தெரியாது, கூஜர்னா என்னன்னு தெரியாது. கூஜா தூக்கிட்டு அலைகிறான், கூஜா தூக்குறான் அப்படிங்கிறாங்களா, அப்படின்னா என்னது தெரியாது. அதனாலதான் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு நாடு ஆகுற மாதிரி இருக்கு. ஒரே நாடுதான், ஆனா மொழி சொல்லிக் கொடுக்க அந்தந்த அரசாங்கத்துக்கு தெம்பு இல்லை. அதை சொல்லிக் கொடுக்க ஆட்சியாளர் கிடையாது. அதை சொல்லிக் கொடுக்கணும்னா நரேந்திர மோடி ஐயால மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. அதுக்காகத்தான் அவதாரம் எடுத்து வந்திருக்கார் பிரதமர் மோடி ஐயா. இது ஒரு விதம் பகுதி விகுதியா பிரிக்கிறது. இது ஒரு விதம். இன்னொரு விதம் இருக்கு. அது எப்படின்னா, கடல் அப்படிங்கிறதுல அடல் அப்படிங்கிற விகுதி வரும். கடல்ல அடல்ங்கிற விகுதி வருதா? இப்போ அடல் பிகாரி வாஜ்பாய் ஐயா பேர் இருக்கா, அவர் பேரு அடல் பிகாரி வாஜ்பாய் ஐயா. அதுல அடல்னா என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அடல் எதுல இருந்து வீதியா வருது? அடல்ங்கிற வார்த்தை எதுல இருந்து பறந்து வருது? கடல்ல இருந்து. கடல் தமிழ் தானே. அடல் அது வடமொழி. இவங்களுக்கு எதெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் வடமொழின்றாங்க. அது மாதிரி லட்டு, லட்டுல அட்டு இருக்கா. லட்டுன்னா சொன்னா புரியும். அதுக்கு தமிழ்ல பேர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நேர போயிட்டான் 7 கோள் தாண்டி 8வது கோளுக்கு கோழினி அப்படின்னு. கோழினியா லட்டு இவ்வளவு இருக்கு, அதுக்கு கோழினின்ட்டு பெரிய உருண்டையை தூக்கிட்டு போயாச்சு. 7 கிரகம் தாண்டி 8வது கிரகத்துக்கு. அதுலயே இருக்கு அட்டுன்னு. லட்டுன்னு சொல்ல வாய் கூசுது. லட்டுன்னு சொன்னா ஏன் பொண்டாட்டி சோறு தரமாட்டான்னா அட்டு உருண்டைன்னு சொல்லிட்டு வேண்டியதானே. அதாவது மொழி அழிக்கணும் இவங்களுக்கு. தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் தேசிய ஆசிரியர்களுக்கும் மொழி அளிக்கணும். எப்படி அளிக்கிறது அப்படின்னா, நம்மளை முட்டாளாக்கி சமஸ்கிருத வடமொழி ஹிந்தி அந்நிய மொழின்னு சொல்லிட்டு நம்மளை முட்டாளாக்கி நம்மளை பொண்ணு குவிக்கணும். அவ்வளவுதான். இவங்களுக்கு தேவை நம்ம அடிமையா இருக்கணும். அவ்வளவுதான். இப்படி சொன்னா புரியுமா? என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க. பகுதி விகுதி அடிப்படையில் பிரிச்சிங்கன்னா 2 விதமா பிரிக்கணும். ஒண்ணு பகுதி விகுதி, இன்னொன்னு ஒரு சொல்ல இருந்து விகுதி வருதான்னு பார்க்கணும். அது உயிர்மை எழுத்தா இருந்தா உயிர் எழுத்துல இருந்து பிரியும், ஒரு சொல் வரும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பிரியாது, அது அதோட நின்றுவிடும். அது என்னது அப்படிங்கிறது படிக்கிறது தான் கல்வி. அதே மாதிரி சில் கூட்டல் அறை சில்லறை, சில் கூட்டல் என்று சில்லென்று, சில் கூட்டல் கற்பட்டி சில்லு கற்பட்டி, சில் கூட்டல் சுமிதா சில்க் சுமிதா, சில் கூட்டல் இழுக்கு சிலுக்கு. இது பகுதி. பகுதியில வந்திருக்கா. சில்லுங்கிறது ஒண்ணுதான், அது எத்தனை வார்த்தை கொடுக்குது பாருங்க. இப்படி 1000 கொடுக்கும். அதே மாதிரி விகுதியில வந்ததுன்னா உச்சில் அச்சில் எச்சில் பேச்சில் அப்படிங்கிற விகுதியிலையும் வரும். இப்ப படிக்க வேண்டியது சில் என்றால் என்ன அப்படிங்கிறத படிக்கணும். சில் அப்படின்றால் என்ன அப்படிங்கிறத படிச்சிட்டோம்னா நமக்கு அதுல உள்ள அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிடும். அது சில்லுன்னா என்ன அப்படிங்கிறது பகுதி விகுதியா மாறி மாறி பொருள் தரும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிடணும். ஆனா சில்லுன்னா என்னன்னு சொல்லித்தந்தா தானே படிக்க முடியும். அது சொல்லித்தரக்கு கல்வி எங்க இருக்கு? ஆசிரியர் எங்க இருக்காங்க? கல்வி திட்டம் எங்க இருக்கு? கல்வி முறையே தப்பா இருக்கு. பிறகு எப்படி சொல்லி தருவாங்க? அதனாலதான் விசில் அப்படிங்கிறது தமிழா இல்லையான்னு அதுக்கு பேர் வச்சுட்டு இருக்கான். ஊதுகுழலு, ஊதுவர்த்தி, மெழுகுவர்த்தின்னு பேர் வச்சுட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரும் வாய்க்கு வந்தபடியே பேர் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ கேள்வி என்னன்னா, வி கூட்டல் சில் விசில் அப்படிங்கிற கேள்விக்கு அர்த்தம் சொல்லணும். விசில்ங்கிறது தமிழ் பேர் தான், ஆனா இவங்களுக்கு தெரியாதுன்னா அது இங்கிலீஷ் அப்படின்றது கேட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் கேட்டாங்கன்னா எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிறது. விசில்னா என்னன்னா அது வடமொழி, அது இங்கிலீஷ் அப்படிங்கிறது. தெரிலன்னு சொல்லிட்டு போயேன். அதை விட்டு தமிழ் கிடையாது இங்கிலீஷுங்கிறது. காப்பிக்கும் அதே மாதிரிதான். காப்பி தமிழ் கிடையாதான், உடனே அது இங்கிலீஷ்னாச்சு. அதுக்கு பேர் வைக்காம குழம்பின்ட்டு. எப்படி பேர் வச்சேன்னா குதிரை காலை தூக்கி பார்த்து பேர் வச்சாங்க. குடிக்கிற காப்பிக்கு எவனாவது குதிரை காலை தூக்கி பார்த்து பேர் வைப்பானா? மனுஷங்களா நீங்க?
சில்லுன்னா என்னன்னே தெரியாது, இப்படி பிரிச்சு எழுத தெரியாது. இப்படி பிரிச்சு சில்லுன்னா என்ன, அரைனா என்ன, கருப்பட்டினா என்னன்னு படிச்சாதானே புரியும். அதை விட்டுட்டு சில்லுன்னா என்னன்னு தெரியாம சில்லறை சரியா சில்லறை சரியா அப்படின்னு 2 எழுத்தை எழுதி வச்சுக்கிட்டு எது சரின்னு முட்டிட்டு நிக்கான் இந்த தமிழ் தேசிய ஆசிரியர்கள்லாம். தமிழ் தேசிய ஆசிரியர்கள் எல்லாம் இது வேலைதான். சில்லறை எது சரி அப்படிங்கிறது. சில்லறைனா என்னன்னு தெரிஞ்சுட்டா இதுதான் சரி. சில்லறை இடைநேர போட்டு ரை போடும்ல, அதுதான் சரி. இந்த வள்ளின ரை போட்டு எழுதுறது தப்பு. சில்லு என்றால் என்ன, இதான் கேள்வி. இதை படிக்கிறதா, இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு பேர் தான் கல்வி. அந்த கல்விய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வந்துதான் சொல்லிக் கொடுக்க முடியும். அவரால் மட்டும்தான் முடியும். வேற யாராலும் சொல்லிக் கொடுக்க முடியாது. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.